அதிமுகல இருந்து சில பேர் வெளியில இறங்கி திமுகக்கு போறாங்க. அது வந்து முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஸ்டேச்சர்ல ஒருத்தர் அதிமுக கூட ஃபைட் பண்றாரு. அது என்னோட இடம் சின்னோன்னு. அவரு திடீர்னு ஒரு நேரம் என்டிஏல பிரச்சனைன்றதால போய் முதல்வர் பாக்குறாரு. அது தவிர நீங்க பல பேர் கேள்விப்படலாம். ரீசெண்டா போன மிஸ்டர் மைத்ரேயன் வரைக்கும் சான்றுகள். இப்படி போகும்போது திமுக நரேஷன் அகைன்ஸ்டா ஒரு கதை செட் பண்ணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுது. மேபி பாஜக அதிமுக தங்களுடைய ஃபேஸ் வழியை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு டவுட் ஏற்படுது. ஏன்னா பாஜகவில் இருந்த ரொம்ப ஒரு முக்கியமான தலைவர், தமிழகத்தின் பாஜகவின் முகமாக இருந்த ஒருத்தர், அவரே வந்து பாஜக விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி பேச்சுக்கள் அடிப்படுது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த லாஸை வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கணும். அன்னைக்கு 2003-4 கட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நயினாரை சைட்லைன் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டின் காரணமாக இன்னைக்கு நயினார் அவர் சைட்லைன் பண்றாருன்னு கூட சில பேர் சொல்றதை பார்க்க முடியுது. இன்னைக்கு 26 தேர்தலுக்கு எது முக்கியம்? இன்னைக்கு அங்க ஒரு பிளவு வரக்கூடாது. தண்ணியில் வந்து டக்கு வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குமா, ஆனால் அது மூவ் பண்ணிகிட்டே இருக்குமா ஃபாஸ்ட்டாக. அது நீங்கள் பிடிச்சிட முடியாது, முதல்ல வந்தால் கூட பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேல் பார்வைக்கு அமைதியாக இருந்தாலும் உள்ளே இறங்கி கேடர் பேஸ்டாக கட்சியோட தொகுதிகளை சூஸ் பண்ணி அங்கே ஏற்கனவே வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம். இவரால் தான் இன்னைக்கு பாஜக கூட்டணியே இல்லாமல் தாங்க இருந்திருக்கும் 26. இன்னைக்கு அவர் பின்னாடி பேசி ரைடுக்கு போனது ஒரு இன்ஃபர்மேஷன் பேசிஸ்ல தான். போன இடத்துல ஏதோ சிக்குச்சு, கேஸ் போடவா இல்ல சிக்னதை கொடுத்துறியா அப்படின்னு கேட்டா ஒரு அரசியல் என்ன சொல்லுவாரு, சிக்னதை கொடுத்துறேன், என்ன நீ விட்டுடு, நான் என்ன அடுத்த டைம்ல பாத்துக்கிறேன்னு யோசிக்கலாம். கரூர்காரர் சொன்னீங்கன்னா அவர் வந்து கொங்கு மண்டலத்துக்கு அவர் தான் தளபதி. அவர் நீங்க எவ்வளவு வீக் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ அந்த இடத்துல அவர்கிட்ட மேபி அந்த பிளாக் மணி இல்லாம கூட இருக்கலாம், இதை லாக் பண்ணி வச்சதுல இல்ல அவர் சொத்துக்கள் முடக்கப்பட்டு கூட இருக்கலாம். எலெக்ஷன் வரும்போது அவர்கிட்ட செலவுக்கு கம்மி, ஒரு 100 கோடி இருக்கிற இடத்துல ஒரு 20 கோடி அது குறைஞ்சதுன்னா அந்த 80 கோடியான வேலை குறையும்ல. வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் அனந்தஜித் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். திமுகவில் இருந்து பெரிய தலைவர்கள்லாம் வந்து பிஜேபியில் வந்து இணைய போறதா அப்படின்னு சொல்லி முருகன் அவர்கள் சொல்றாருல்ல, இதை நம்ம எப்படி பார்ப்பது? இல்லை, அரசியல் களத்தில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆப்வியஸ்லி அது ஏற்படுமான்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் நியூட்ரலாக பார்த்தோம்னா திமுக தான் மற்றவங்க எல்லாரையும் மேக்னெட் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் கொஞ்சம் நிதர்சனமான உண்மை. அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று வந்துருச்சு. அந்த கூட்டணி வந்து அறுதி பெரும்பான்மை பெறும்னு அதிமுக பாஜகவும் பேசுகிறாங்க. அதிமுக பாஜகவுக்கு ஆதரவாக இருக்க ஊடகவியலாளர்களும் பேசுகிறாங்க. இது வந்து ஒன்றும் இல்லைங்க, வீக் கூட்டணி இல்லைங்க, இது வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, இது ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. அதை தாண்டி அதிமுகலேருந்து சில பேர் வெளியில் இறங்கி திமுகக்கு போகிறாங்க. அது வந்து முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஸ்டேச்சரில் ஒருத்தர் அதிமுக கூட ஃபைட் பண்ணுறாரு. அது என்னோட இடம் சின்னோன்னு. அவர் திடீர்னு ஒரு நேரம் என்டிஏல பிரச்சனைன்றதால போய் முதல்வர் பார்க்குறாரு. அது தவிர நீங்கள் பல பேர் கேள்விப்படலாம். ரீசெண்டாக போன மிஸ்டர் மைத்ரேயன் வரைக்கும் சான்றுகள். அப்படி போகும்போது திமுக நரேஷன் அகைன்ஸ்டா ஒரு கதை செட் பண்ணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுது. அவ்வளோதான் இதோட கலவு நிலவரம். ஆனால் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான அறிகுறி எதுவும் கிடையாது. ஆனால் அவர் சொல்லும்போது பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாருல்ல. அது சொல்லுவாங்க, நான் முன்னாடி கூட நடந்திருக்கு. இந்த அதிமுகக்குள்ள என்னோட ஸ்லீப்பர் செல்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒரு தலைவர் சொன்னார். கடைசி வரைக்கும் யாரும் அவருக்கு ஸ்லீப்பர் செல்லாம் போன மாதிரி தெரியல. எல்லாம் திமுகவுக்கு தான் போனாங்க. திமுகவில் அமைச்சர் ஆகிட்டு பிரைம் ஃபோர்ஸில் 7-8 திமுக அமைச்சர்கள் அதிமுகலேருந்து வந்தவங்க. அதெல்லாம் பார்க்க முடியுது. மேபி எனக்கு இதில் பெருசாக உண்மைத்தன்மை இருக்குன்னு தோணலை. மேபி பாஜக அதிமுக தங்களுடைய ஃபேஸ் வழியை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு டவுட் ஏற்படுது. ஏன்னா பாஜகவில் இருந்த ரொம்ப ஒரு முக்கியமான தலைவர், தமிழகத்தின் பாஜகவின் முகமாக இருந்த ஒருத்தர், அவரே வந்து பாஜக விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி பேச்சுக்கள் அடிப்படுது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த லாஸை வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கணும், அது கொஞ்சம் பூசி மொழிகிக்கணும். அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படின்னு பார்க்குறேன். அதை பற்றி தான் சார் ஒரு கேள்வியாகவே கேட்கலாம். என்னன்னா, பாஜக அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாஜகன்னு பேசும் பொருளாக ஆயிடுச்சு. பாஜக கட்சி கொஞ்சம் வளர்ந்துட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. என்னைக்கு நயனா நாகேந்திரன் வந்து அவர்கள் பதவி ஏற்றாங்களோ அன்னையிலேருந்து பிஜேபி வந்து இன்னும் ஒரு லெட்டர் பேடு கட்சியாக மாறதுக்கான அறிகுறிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசப்படுது இல்லை, இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, ஆக்சுவலி கொஞ்சம் ஹார்ஷான உண்மையை சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எப்பயுமே லெட்டர் பேடு கட்சி தான். அண்ணாமலை வந்து ஒரு பபிள் கிரியேட் பண்ணி வச்சிருந்தார். இந்த இடத்துல வந்து ஒரு மாயை, ஒரு கூட்டம், எப்போ பார்த்தாலும் பரபரப்பான ப்ரெஸ் மீட்டு, விவேக் ஒரு படத்தில் கடற்கடன் மாடிப்படி ஏறணும் இறங்கணும், டான்னு ஃபார்ம் ஆகிட்டா 4 இடம் போனோம் வரணும், அந்த மாதிரி பரபரப்பாக இருந்தார். அந்த பரபரப்பை ஏற்படுத்தினார், உண்மைதான். அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லை நான் எங்கே வந்து வியந்து பார்த்தேன்னா,
ஒரு ஸ்டேச்சரை கிரியேட் பண்ணி, ஒரு போகஸாக இருந்தாலும் ஒரு ஃபேக்காக இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்டேச்சர் ஒன்று காமிச்சு அந்த இமேஜ் மூலமாக ஒரு கூட்டணியை கட்டி அந்த கூட்டணி ஒரு 18% வாக்கு வாங்க வச்சார் இல்லைங்களா. அது வந்து நிஜமாவே ஒரு நல்ல விஷயம், ஒரு அரிதான விஷயம். அண்ணாமலையால் பாஜக செய்ய முடிஞ்சது. ஆனால் அதுக்குள்ளே 2 ட்ரிக் இருக்குது. ஒன்று, அதிமுக நலிவடைஞ்சு போய் கிடக்கு. அந்த திமுக எதிர்ப்போட்டை யாருக்கும் கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு அன்றைக்கி இல்லை. ரெண்டாவது, அது வந்து மத்தியில் இருந்தக்கூடிய பாராளுமன்றத்தோட தேர்தல். அப்போ மோடி தான் ஃபேஸ், 2 ஃபேஸ் தான். ஒன்று மோடி, இன்னொன்று காங்கிரஸ் இந்தியா அலையன்ஸோட முதல் ஒரு பிரதமர் வேட்பாளர்னும் போது அங்கே யாருக்கு எட்ஜ் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி மோடி ஃபேன்ஸுன்னு ஒரு ஓட்டு சதவீதம் இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு வாக்கு வங்கியாக மாறிச்சு. பட் ஸ்டில் ஒன்று கூட ஒரு சீட் கன்வர்ஷனாக மாறலை. அப்போ இது வந்து ஒரு உண்மையான ஒரு ரீச் தானா அப்படின்ற ஒரு கேள்வி பாஜகக்குள்ளேயே எழுந்துச்சு. சரி, இப்போ 26 தேர்தல் பொறுத்தவரை ஒரு கூட்டணி தான் போனோன்னும் போது அதுக்கு இவர் வந்து சரியில்லை. ஏன்னா இருந்த கூட்டணியே முறிச்சதுலேயே வந்து இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. திரும்ப இவர் இருந்தால் கூட்டணி அமையாதுன்னும் போது இவர் கொஞ்சம் சைட்லைன் தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கூட்டணி அமையறதுக்கு ஏதுவான ஒருத்தராக வந்து திரு நயினார் பார்க்கப்படுறார். ஏன்னா முன்னாள் அஇஅதிமுக அமைச்சர் அவர் உள்ள வர்றார். பட் நயினாருக்கும் சில ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யுது. அவர் வந்து ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு சவுண்ட், ஒரு ரக்கஸை குறைச்சிட்டார். இன்றைக்கி வந்து அந்த பரபரப்பு இல்லை. இந்த பரபரப்பு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்து மேபி அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு நல்ல ஒரு மார்ஜின் வந்து ஒரு செட் ஆஃப் ஓட் கன்வர்ஷன் வந்து வச்சிங்களேன், பாஜக தான் அதை பண்ணுச்சுன்ற பேர் கூட வந்துருந்துருக்கலாம். இன்றைக்கி அவர் அந்த ரிதமை விட்டுட்டார். ஸோ அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ரெண்டாவது, அவருக்கு வந்து ஏற்கனவே அவர் அதிமுகவில் இருக்கும்போது சில பேர் மேலே இருந்த சில பழைய கணக்கெல்லாம் வந்து இன்றைக்கி தீர்க்கப்படுவதாக சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. திரு ஓபிஎஸ் கதையை தான் சொல்கிறேன். அன்னைக்கு 2003-4 கட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நயினாரை சைட்லைன் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டின் காரணமாக இன்றைக்கி நயினார் அவர் சைட்லைன் பண்ணுறாருன்னு கூட சில பேர் சொல்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கி 26 தேர்தலுக்கு எது முக்கியம்? இன்றைக்கி அங்கே ஒரு பிளவு வரக்கூடாது. அதிமுகவோட வீழ்ச்சிக்கு என்ன காரணம்னா, ஒன்று முதல்வர் ஜெயலலிதா அம்மா மறைஞ்சது, அதை தொடர்ந்து இங்கே செக்டோரியனாக பிரிஞ்சது. சசிகலா மேடம் ஒரு தனி விங்கு, டிடிவி ஒரு செட்டு, ஓபிஎஸ் ஒரு செட்டு, இபிஎஸ் ஒரு செட்டு, இதில் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கவங்கன்னு ஒரு பெரிய 5 ஃபேக்ஷனாக பிரியும் போது அந்த மாதிரி 40% கொண்டு போய் வச்சிருந்த கட்சி இன்றைக்கி வந்து 18% வந்து நிற்கிது. ஒரு பெரிய லாஸ். அந்த லாஸ் மாதிரி ஒரு லாஸை பாஜகக்கோ இல்லை என்டி அலையன்ஸ்க்கோ இவர் ஏற்படுத்திடக்கூடாது. ஆனால் அது நடக்குது. இன்றைக்கி ஓபிஎஸ் போகிறாரு, அவரை தொடர்ந்து மைத்திரேயன் போகிறாரு, ஒருத்தராக வெளில போகிறாங்கன்னு என்ன ஆகும்? இது அந்த இடத்துக்கு அந்த அணிக்கே ஒரு லாஸாக மாறும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஃப்ளா இருக்க தான் செய்யுது. எது எப்படியா இருந்தாலும் என்னுடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, பாஜக இங்கே காலுன்றலாம் இல்லை. அது வந்து இன்னைக்கு பட்டவர்த்தனமாக தெரியும். தெரிய போகும்போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, அண்ணாமலை போனது ஒரு காரணம், விஜய் சார் வந்தது ஒரு காரணம் அப்படின்னு பூசி மொழுகுவாங்க. பட் இன்னைக்கு இல்லை, என்னைக்கு இல்லை. இந்தியா இன்னைக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடியில் இருந்தே, மொஹல்ஸு டெல்லி சுல்தானேட் ஆண்ட போதிலிருந்தே இந்தியா வேற, இந்தியாவோட கடைசியில் இருக்கக்கூடிய இந்தியாவோட மாநிலமாக இருந்தாலும் தமிழ்நாடு வேற. நீங்கள் எல்லாருக்கும் ஒரு கலர் அடிக்கலாம், இந்த இடத்துக்கு வேற கலர் எப்பயுமே இருக்கும். அது அப்படியே தான் இருக்கு. இப்பயும் நம்ம என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களோட செயல்பாடும் நயனார் நாகேந்திரனோட செயல்பாடும் வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது இல்லை, இவரோட செயல்பாடு இல்லாமல் இருக்குன்ட்டு. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஓரளவுக்கு அவர் நல்ல ஒரு அந்த கட்சிக்கு வந்து ஒரு பீட்டை செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தார். அதை அவர் லூஸ் பண்ணிட்டார். நயனார் வந்து அதை விட்டுட்டார். பட் மேபி இது சுத்தமாக வந்து நயனார் வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அது ஒரு புறம் சொல்கிறதாயிடும். மேபி இவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் இதுவாக இருக்கலாம். நீ வந்து பரபரப்பை கிரியேட் பண்ணுவ, அது ஓட்டாவோ சீட்டாவோ மாறாது. நான் அமைதியாக இருந்துக்கிட்டு, இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, தண்ணியில் வந்து டக்கு வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குமா, ஆனால் அது மூவ் பண்ணிகிட்டே இருக்குமா ஃபாஸ்ட்டாக, அது நீங்கள் பிடிச்சிட முடியாது, முதல்ல வந்தால் கூட பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேல் பார்வைக்கு அமைதியாக இருந்தாலும் உள்ளே இறங்கி கேடர் பேஸ்டாக கட்சியோட தொகுதிகளை சூஸ் பண்ணி அங்கே ஏற்கனவே வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம். இவரால் தான் இன்றைக்கி பாஜகவுக்கு கூட்டணி இல்லாமல் தாங்க இருந்திருக்கும் 26. இன்றைக்கி அவர் பின்னாடி பேசி நான் வந்து அதிமுக வர வைக்க முடியுன்ற ஒரு டிஸ்கஷன்லாம் போக பட்சத்தில் தானே ஸ்டேஜில் கூட்டணி அறிவித்து அதே நாள் வந்து நயினார் தலைவர் அறிவிச்சுட்டு போகிறாங்க. அதனால் வந்து இவரோட செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கலாம், மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லாமையும் இருக்கலாம். அது களத்தில் 26 ரிசல்ட்டில் பார்க்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் பொதுவாக மேம்போக்காக பார்த்துட்டு இவர் செயல்பட்டார், இவர் செயல்படலைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மக்கள் தீர்ப்பு, அது சொல்லட்டும், அப்போ தெரிஞ்சுக்குவோன்னு சொல்லி. திமுக கட்சியை சார்ந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது எலெக்ஷன் நெருங்கிறதுனால இந்த அமலாக்கத்துறையை விட்டு இடி ரைடுலாம் நம்மக்கிட்ட இப்போ அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. இப்போ ரீசெண்டாக பெரியசாமி அவர்கள் மீது கூட இடி ரைடு நடத்தினாங்க. பிஜேபி வந்து இந்த மாதிரி சைலண்ட்டாக திமுக வீழ்த்த வந்து இந்த மாதிரிலாம் ஐடியா பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லப்படுதில்லை. இது எப்படி பார்க்குறீங்க? அதுக்கெல்லாம் உண்மை வாய்ப்பே இல்லைங்க, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இடி வராங்க, பரபரப்பாக ரைடு நடத்துகிறாங்க. இவங்க ரைடு நடத்துகிற இடத்துல ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கு சில பேர் என்ன நரேஷன் சொல்கிறாங்க, பேசிக்கலாக ஈடியை பற்றி நான் படித்த வரைக்கும் என்னென்னா, ஈடி போடுற கேஸில் வந்து 98% அதிகமாக கன்விக்ட் ஆகாது. ஈடியோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே வந்து மணி லாண்ட்ரிங் சார்ஜ் இருக்கலான்னு ஒரு சந்தேகம் வந்தாலே உங்கள் மேலே வந்து ரைட் நடத்தலாம். உங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அந்த எஃப்ஐஆர் மாதிரி அவங்களுக்கு வேறு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அதில் அட்டாச் பண்ணிவிட்டு முடக்கி வச்சிடலாம்.
இந்த கேஸ் படி உங்களை எடுத்துகிட்டு போயிட்டு ஜெயிலில் உட்கார வச்சிடலாம், ஜுடிஷியல் கஸ்டடின்னு சொல்லி நீங்கள் ஜெயில் போயிடுவீங்க. செந்தில் பாலாஜி வந்து கேஸ் நடக்கும்போது உள்ளே இருந்தார் பாருங்க 1 வருஷத்துக்கு மேலே, அந்த மாதிரி உட்கார வச்சிருவாங்க. அந்த கேஸ் நடக்கும், இவங்க சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணாமல் இழுத்துக்கிட்டே போவாங்க. இந்த காலகட்டத்தில் அவர் வந்து அளவிலா துன்பம், ஜெயிலுக்குள்ளே கஷ்டப்படணும். ஒரு நல்ல பணக்காரர், ஒரு நேர்மையான சம்பாதிச்ச பணக்காரர் இருந்தால் கூட இடி கையை வச்சா உள்ளே மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் நடந்து வரும்போது 100ல் 2 பேர் கூட ஆமாங்க இவங்க வந்து மணி லாண்டரிங் பண்ணது உண்மைதானு ப்ரூவ் ஆகாது. 98% மேலே வந்து குற்றம் நிரூபிக்கப்படாமல் தான் வெளில போவாங்க. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க அனுபவிச்ச அந்த துன்பம் துயரம் இருக்கும் பாருங்க, அது ரொம்ப கொடுமையானது. இது இடிக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பிஎம்எல் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த பிஎம்எல் ஆக்ட் இது கொடுத்துருக்கிற ஒரு ட்ரெக்கோனியன் பவர் அப்படின்னு அகாடமிக்காக சொல்கிறது உண்டு. இப்போ என் கேள்வி என்னென்னா, திமுக அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த சினிமா தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வந்தாங்க, பிடிச்சாங்க, அடித்தாங்க, பார்த்தா ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க கோர்ட்டில் போயிட்டு. இன்றைக்கி அதே மாதிரி தான் திரு பெரியசாமி வீட்லேயும் அவரோட வளாகங்கள்லையும் ரைட் நடத்துனாங்க. கடைசியாக பெருசாக எதுவும் டாக்குமெண்ட் கிடைக்கலன்ற மாதிரி தான் நியூஸ் வருது. அப்போ என்ன பண்ணுறீங்க? எனக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று, நிஜமாவே இவங்களுக்குலாம் எந்த ஒரு பெரிய பணி லாண்டரிங்கும் பண்ணலை, அவங்க மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லை, வன்மத்தில் அரசியல் காழ்ப்பில் பயமுறுத்தவ, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பயமுறுத்த தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜக மேலேயும் இடி மேலேயும் இது முழு குற்றச்சாட்டு. இது பாசிபிலிட்டி 1. பாசிபிலிட்டி 2 என்னவா இருக்கலாம்னா, இவங்க ரைடுக்கு போனது ஒரு இன்ஃபர்மேஷன் பேசிஸில் தான், போன இடத்துல ஏதோ சிக்குச்சு, கேஸு போடவா இல்லை சிக்கினதை கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்டால் ஒரு அரசியல் அது என்ன சொல்லுவார்? சிக்கினதை கொடுத்துட்றேன், என்ன நீ விட்டுடு, நான் என்ன அடுத்த டைமில் பார்த்துக்கிறேன்னு யோசிக்கலாம். அது நடக்குதான்றது என்னோட 2வது சந்தேகம். பொய்யா இருக்கலாம், பட் சந்தேகத்துக்கு முகாந்திரம் இருக்கு இல்லையா? இதுலேருந்து நம்மளால் என்ன ஒரு மாதிரி புரியாமல் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் ரொம்ப லாயலிஸ்டாக இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் திமுக ஒர்க் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாரையும் கார்னர் பண்ணி செக் பண்ணி கரெக்டாக காசு இருக்க இடத்துல போய் செக் பண்ணி தூக்கிடுறாங்க. நாளைக்கு எலெக்ஷன் வரும்போது அவங்க செலவு பண்ண காசு இருக்காது, பற்றாக்குறை ஆகும் அப்படின்ற ஒரு முனைப்பில், அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் போகலாம். இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா, எந்தெந்த பெல்ட்லெல்லாம் அதிமுகவுக்கு ஒரு எட்ஜோ பாஜகவுக்கு ஒரு எட்ஜோ இருக்குன்னா, அந்தந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய திமுகவின் முக்கிய தளபதிகளை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு போர் முயற்சியாக கூட இது இருக்கலாம். அடுத்தடுத்து இடி ரைடு வந்து சில அமைச்சர் மீது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க? கண்டிப்பாக இருக்கலாம். அதுவும் முக்கியமாக நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து கரூர்காரர் நீங்கள் சொன்னீங்கன்னா, அவர் வந்து கொங்கு மண்டலத்துக்கு அவர் தான் தளபதி. அவரை நீங்கள் எவ்வளோ வீக் பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ அந்த இடத்துல அவர்கிட்ட மேபி அந்த பிளாக் மணி இல்லாமல் கூட இருக்கலாம், இதை லாக் பண்ணி வச்சதில்ல, இல்லை அவர் சொத்துக்கள் முடக்கப்பட்டு கூட இருக்கலாம். எலெக்ஷன் வரும்போது அவர்கிட்ட செலவுக்கு கம்மி, ஒரு 100 கோடி இருக்கிற இடத்துல ஒரு 20 கோடி அது குறைஞ்சதுன்னா அந்த 80 கோடியான வேலை குறையும்ல. அந்த ஒரு செயல்பாடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ, இதுதான் இவங்களுடைய அந்த பெய்டு அஜெண்டாவோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. பட் எதுனாலும் நம்ம சட்டத்தின் ஆட்சியில் இருக்கிறோம், அதனால் கோர்ட் என்ன சொல்லுதோ அதையே நம்புவோம். இதெல்லாம் வந்து சும்மா என்னுடைய தியரிஸ், எது எப்படியோ ப்ரூவ் பண்ணி. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.